இந்த காணொளி கேரளாவில் சமீபத்தில் நடந்த ஒரு ஆச்சரியமூட்ட ரொம்ப ஒரு அருமையான விஷயங்க. அதாவது ஒரு குழந்தை ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பபிள் கம் என்ன சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு தொண்டையில் மாட்டிருச்சு. மாட்டினோடனே இமீடியட்டாக பக்கத்தில் 2-3 பேர் நின்று இருக்காங்க. உடனே அந்த குழந்தை போய் ஏதோ மாட்டிக்கிச்சு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இமீடியட்டாக ஒருத்தர் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி வயிற்றில் ப்ரெஸ் பண்ணுறாரு, துப்ப சொல்கிறாரு. சில மென்யூவர் பண்ணோடனே அந்த குழந்தை துப்பிடுச்சு. இமீடியட்டாக அந்த குழந்தை நல்லாயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு எனக்கே ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயம். சரிங்களா? என்ன அப்படின்னா இதை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. சமீபத்தில் கூட ஒரு குழந்தை வாய்க்குள்ள வண்டு போய் ஒரு ஊர்ல இறந்திருக்கு. சரிங்களா? அப்புறம் பேராசிட்டமால் மாத்திரை முழுங்க ட்ரை பண்ணும்போது ஒரு குழந்தை இப்போ சமீபத்தில் இறந்து போயிருக்காங்க. நிறைய அந்த தொண்டையில் ஏதாவது ஒரு பொருள் மாட்டி இறக்குறதுங்கிறது நம்ம ஊரில் நிறைய நடக்குதுங்க. ஏன்னா தொண்டையில் நம்ம முழுங்க ட்ரை பண்ணும்போது மூச்சு குழாயில் போய் ஒரு பொருள் குழந்தைங்களுக்கு மாட்டிருச்சு அப்படின்னா நீங்க பக்கத்துல தான் ஒரு கிளினிக்கோ ஏதோ இருக்குன்னா கூட அது போறதுக்கெல்லாம் டைமே இருக்காது. ஏன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 1-2 நிமிஷத்துல நீங்க அந்த பொருளை உள்ளேருந்து வெளியே எடுக்கல அப்படின்னாவே உங்களுக்கு டோட்டலா மூளைக்கு போற ஆக்சிஜன் கட் ஆயிடும். உங்களுக்கு இறப்பு நடந்துரும். அதனாலதான் நிறைய டைம் பாத்தீங்கன்னா மருத்துவர்களுக்கே பாத்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது தொண்டையில மாட்டி இறந்து போன சம்பவம்னா நிறைய பெரியவங்களுக்கு கூட நடந்திருக்கு. அது குழந்தைங்களுக்கு இது ரொம்ப காமன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்களுக்கு தொண்டையில் ஏதோ ஒன்று மாட்டிடுச்சுன்னா டக்குன்னு பண்ண வேண்டிய விஷயம் என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஹெய்ம்லிச் மேனியோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய குழந்தைக்கு இது மாதிரி தொண்டையில் மாட்டிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய பின்னாடி இருந்து நீங்கள் கட்டிப்பிடிச்சி வயிற்றுல இப்படி அழுத்தி பிடிச்சி உங்களுக்கு வயிற்றுல இப்படி ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? இவர் சூப்பராக இந்த நபர் பண்ணார். நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 4-5 வாட்டி நல்லா த்ரஸ்ட்டு, நல்லா அதுவும் மேல்புறம் பார்த்த மாதிரி. வெறும் வயிற்று அழுத்தக்கூடாது. நல்லா கொஞ்சம் மேலே ஆங்கிளில் வயிற்று பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 4-5 முறை நல்லா ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணி அப்புறம் லைட்டாக முதுகில் தட்டி கொடுக்கலாம். டக்குன்னு அந்த காற்று நுரையீரல்லேருந்து வெளியே வரும்போது டக்குன்னு அந்த பொருள் மூச்சுக்குழாயிலேருந்து டிஸ்லாஜ் ஆகிடும். அதே மாதிரி சின்ன குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம மடியில் படுக்க வச்சு வயிறு நம்ம தொட மேலே இருக்கிற மாதிரி நல்லா முதுகில் நல்லா தட்டி கொடுக்கணும். நல்லா ஃபோர்ஸாக தட்டும்போது அந்த பிரச்சனைனால வெளியே வந்துடும். இதை பற்றி எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கு ஏதோ டக்குன்னு தொண்டையில் மாட்டிச்சு மூச்சோட கஷ்டப்படுறாங்க, சோக்கிங் அப்படின்னு நடந்தால் இமீடியட்டாக அந்த ஹெம்லிச் மெனியோங்கிறத பண்ணும். இதை பண்ணி தான் அருமையாக அந்த நபர் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றிருக்காரு. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கட்டாயம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களோ இல்லையோ எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் பொதுவாக இந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதை கட்டாயம் எல்லாத்துக்கும் பகிருங்க. இது ஏன்னா எல்லாரும் பார்த்து பழகி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்போ வேணாலும் ஒரு உயிரை காப்பாற்றலாம்.